ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? நான் உங்க மலர் பேசுறேன். நான் ஸ்கோர் கிளவர்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். இன்னைக்கு ஏப்ரல் 1 2026 அன்னைக்கு த ஹிந்து பேப்பர்ல வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை நம்ம பார்க்க போறோம். நாம இப்போ பார்க்க போறது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். ஒரு ரொம்ப டீட்டெயில்டான பிரேக் டவுன் வேணும்னா நம்மளோட ஸ்கோர் கிளவர் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வெப்சைட்ல எடிட்டோரியலை சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்து ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸா பிரிச்சு ஒவ்வொரு ஃப்ரேஸ்க்கும் வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன், அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாம சென்டென்சஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், ஒரு 5 பாயிண்ட் சம்மரி, அப்புறம் எடிட்டோரியலோட டோனும் தெளிவா விளக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸும் அந்த வெப்சைட்ல இருக்கு. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கோர் கிளவர்ல டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸும் தரோம். இதுல முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயாவே கிடைக்குது. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிகினர்ஸ்க்கு நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் புரியலனா தாராளமா பாஸ் பண்ணி ஒவ்வொரு சென்டென்ஸையும் நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சென்டென்ஸை ஒரு 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. இந்த மாதிரி டெய்லி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு 6 மாசத்துல உங்க இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பாப்பீங்க. சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டைட்டில் என்னன்னா அ புலி பிளிங்ஸ் ஆன் தி யூஎஸ் அண்ட் கியூபா. சப்டைட்டில் என்னன்னா ரஷ்யன் ஷிப் பிரேக்ஸ் யூஎஸ் பிளாக்கேட் டு ஹெல்ப் ஃபியூவல் ஸ்டார்வ்ட் கியூபா. இப்போ வாசிக்க ஆரம்பிக்கலாம். எவர் சின்ஸ் யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பிகான் ஹிஸ் செகண்ட் டேர்ம் இன் ஆஃபீஸ், அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது 2வது பதவிக்காலத்தை தொடங்கியதிலிருந்து ஹிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் கண்டக்ட் ஆஃப் ஃபாரின் பாலிசி, அதாவது அவரது ஆட்சியின் வெளியுறவு கொள்கை நடவடிக்கைகள் ஹாஸ் பீன் தட் ஆஃப் அ ஸ்கூல் யார்ட் புலி, ஒரு பள்ளிக்கூட முரடனை போலவே இருந்து வருகிறது. இந்த வாக்கியத்துல புலி அப்படின்னா முரடன் அல்லது அடாவடி செய்பவர் என்று அர்த்தம். திஸ் இஸ் பர்டிகுலர்லி ட்ரூ இன் 2026. இது 2026 குறிப்பாக உண்மையாகவே நடக்கிறது. when the US launched attacks on 2 oil-rich countries, அதாவது எண்ணெய் வளம் மிக்க 2 நாடுகளின் மீது US தாக்குதல்களை நடத்தியபோது வெனிசுவேலா அண்ட் ஈரான், அந்த நாடுகள் வெனிசுவேலா மற்றும் ஈரான். The first was on the blatantly false pretext. இதில் முதல் தாக்குதல் முற்றிலும் தவறான ஒரு காரணத்தை சொல்லியே நடத்தப்பட்டது. of terming President Nicolas Maduro the head of a drug cartel, அதாவது அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை ஒரு போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் என்று முத்திரை குத்தி நடத்தப்பட்டது. அண்ட் த செகண்ட் வாஸ் அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் இஸ்ரேல். மேலும் 2வது தாக்குதல் இஸ்ரேலின் தூண்டுதலின் பேரில் நடத்தப்பட்டது. இங்க பிளேட்டன்ட்லி அப்படின்னா வெளிப்படையாக அல்லது முற்றிலும் என்று அர்த்தம். ப்ரீடெக்ஸ்ட் அப்படின்னா சாக்குப்போக்கு. கார்டல் அப்படின்னா சட்டவிரோத கும்பல். அட் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படின்னா ஒருவரின் தூண்டுதலின் பேரில் என்று அர்த்தம். ஆஸ் வித் ஸ்கூல்யார்ட் புலீஸ் எவ்ரிவேர், எல்லா இடங்களிலும் இருக்கும் பள்ளிக்கூட முரடர்களைப் போலவே த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெகக்னைசஸ் நோ ரூல்ஸ், ட்ரம்ப் நிர்வாகமும் எந்த விதிகளையும் மதிப்பதில்லை, அண்ட் மிஸ்டேக்ஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் வயலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரென்த். மேலும் தங்களுக்கு எதிராக யாரும் வன்முறையாக போராடாததை தங்களுடைய பலத்திற்கான சான்றாக தவறாக நினைத்துக் கொள்கிறது. இந்த வாக்கியத்துல புலி அப்படின்னா முரடன் அல்லது அடாவடி செய்பவர் என்று அர்த்தம். த ஸ்ட்ராங்லிங் ஆஃப் கியூபா இஸ் அ கேஸ் இன் பாயிண்ட். கியூபாவை நெரித்து அழிக்கும் செயல் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதுல ஸ்ட்ராங்லிங் அப்படின்னா கழுத்தை நெரிப்பது அல்லது அழிப்பது என்று பொருள். அ கேஸ் இன் பாயிண்ட் அப்படின்னா ஒரு பொருத்தமான உதாரணம். ஆஃப்டர் சீசிங் வெனிசுவேலாஸ் எனர்ஜி அசெட்ஸ், வெனிசுவேலாவின் ஆற்றல் வளங்களை கைப்பற்றிய பிறகும், அப்டக்டிங் இட்ஸ் பிரசிடென்ட், அதன் அதிபரை கடத்திய பிறகும், அண்ட் கட்டிங் ஆஃப் வெனிசுவேலன் ஆயில் சப்ளை டு ஹவானா, மேலும் ஹவானாவுக்கு வெனிசுவேலா வழங்கும் எண்ணெய் விநியோகத்தை துண்டித்த பிறகும், த யூஎஸ் threatened countries such as மெக்சிகோ, யூஎஸ் மெக்சிகோ போன்ற நாடுகளையும் மிரட்டியது. தட் sought to step into the breach, அதாவது அந்த வெற்றிடத்தை நிரப்ப உதவிய நாடுகளை மிரட்டியது. அண்ட் imposed a de facto naval blockade on Cuba, மேலும் கியூபாவின் மீது ஒரு நடைமுறை கடற்படை முற்றுகையையும் விதித்தது. leading to a severe fuel crunch and acute distress for ordinary Cubans. இது சாதாரண கியூபா மக்களுக்கு கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடையும் தீவிரமான துன்பத்தையும் ஏற்படுத்தியது. இங்க சீசிங் அப்படின்னா கைப்பற்றுதல், அப்டக்டிங் அப்படின்னா கடத்துதல். ஹவானா அப்படிங்கிறது கியூபாவின் தலைநகரம், இங்க அது கியூபாவை குறிக்கிறது. ஸ்டெப் இன் டு த பிரீச் அப்படின்னா ஒரு வெற்றிடத்தை நிரப்புவது அல்லது உதவுவது. டிஃபேக்டோ அப்படின்னா நடைமுறையில் உள்ள. நேவல் பிளாக்கேட் அப்படின்னா கடற்படை முற்றுகை. கிரன்ச் அப்படின்னா தட்டுப்பாடு, மற்றும் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னா துன்பம். திஸ் பிஹேவியர், இந்த நடவடிக்கை, ஜஸ்டிஃபைட் பை மிஸ்டர் ட்ரம்ப், மிஸ்டர் ட்ரம்பால் நியாயப்படுத்தப்படுகிறது as an attempt to take over Cuba,
அதாவது கியூபாவை கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சி என்றும் அண்ட் ரிமூவ் இட்ஸ் டெகேட்ஸ் லாங் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் பல தசாப்தங்களாக அங்குள்ள கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை அகற்றுவதற்கான முயற்சி என்றும் நியாயப்படுத்தப்படுகிறது. இஸ் பார்ட் ஆஃப் அ ஸ்ட்ராட்டஜி சோ நேக்கெட்லி இம்பீரியல், இது அப்பட்டமான ஏகாதிபத்திய தந்திரத்தின் ஒரு பகுதியாகும். தட் இட் ஹாஸ் பீன் டேர்ம்ட் த டான்ரோ டாக்ட்ரின், அதனால்தான் இது டான்ரோ டாக்ட்ரின் என்று அழைக்கப்படுகிறது. A crude play on the original instrument of US hemispheric dominance for over 2 centuries. இது 2 நூற்றாண்டுகளுக்கும் மேலாக அமெரிக்காவின் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் அசல் கொள்கையின் ஒரு கொடூரமான வடிவமாகும். இந்த வாக்கியத்துல டெக்கேட்ஸ் லாங் அப்படின்னா பல தசாப்தங்களாக என்று அர்த்தம். இம்பீரியல் அப்படின்னா ஏகாதிபத்தியம் அல்லது பேரரசு ஆதிக்கம். டாக்ட்ரின் அப்படின்னா கொள்கை. க்ரூட் பிளே அப்படின்னா ஒரு மோசமான நகல் அல்லது மாற்றம். Yet the bully's power is often brittle. இருந்தாலும் முரடனின் சக்தி பல்வேறு நேரங்களில் பலவீனமானதே. And holds only until someone calls the bluff. மேலும் யாராவது அவனது ஏமாற்று வேலையை கண்டுபிடித்து எதிர்த்து நிற்கும் வரை மட்டுமே அது நிலைத்திருக்கும். இங்க பிரிட்டில் அப்படின்னா எளிதில் உடையக்கூடிய அல்லது பலவீனமான என்று அர்த்தம். கால் த bluff அப்படின்னா ஒருவரின் ஏமாற்று வேலையை அல்லது வெற்று மிரட்டலை அம்பலப்படுத்துவது என்று அர்த்தம். When ரஷ்யா கியூபாஸ் ally since the Soviet era, அதாவது சோவியட் காலத்திலிருந்து கியூபாவின் நட்பு நாடான ரஷ்யா டிஸ்பாச்ட் டேங்கர் அனடோலி கொலோட்கின் என்ற எண்ணெய் கப்பலை அனுப்பியபோது as humanitarian aid to fuel starved Cuba, எரிபொருள் இல்லாமல் தவிக்கும் கியூபாவுக்கு மனிதநேய உதவியாக அனுப்பியபோது இட் ஆல்சோ டெஸ்டட் த வில் ஆஃப் த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், அது ட்ரம்ப் நிர்வாகத்தின் மன உறுதியையும் சோதித்து பார்த்தது. டு இன்டர்டிக்ட் a ship owned by another nuclear power, அதாவது மற்றொரு அணு ஆயுத நாடான ரஷ்யாவிற்கு சொந்தமான கப்பலை தடுத்து நிறுத்தும் தைரியம் இருக்கிறதா என சோதித்து பார்த்தது. இதுல ஆலை அப்படின்னா நட்பு நாடு, டிஸ்பாச்ட் அப்படின்னா அனுப்பியது, ஸ்டாவ்ட் அப்படின்னா தட்டுப்பாட்டால் தவிக்கும், இன்டர்டிக்ட் அப்படின்னா தடுத்து நிறுத்துவது என்று அர்த்தம். த டேங்கர் ரீச்ட் வித்தவுட் இன்சிடென்ட், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கப்பல் கியூபாவை சென்றடைந்தது. த யூஎஸ் இட் டர்ன்ஸ் அவுட் டிட் நாட் புஷ் பேக், இறுதியில் யுஎஸ் அதை எதிர்க்கவில்லை என்பது தெரியவந்துள்ளது. அண்ட் த bluff now stands exposed, மேலும் அதன் வெற்று மிரட்டல் இப்போது அம்பலமாகியுள்ளது. ஈவன் இஃப் பை அ country that has itself displayed similar behavior in neighboring Ukraine, உக்ரைனில் இதேபோன்ற அத்துமீறல்களை செய்த ஒரு நாடு இதை அம்பலப்படுத்தி இருந்தாலும் கூட அமெரிக்காவின் சாயம் வெளுத்துள்ளது. இங்க புஷ்பேக் அப்படின்னா எதிர்ப்பது என்று அர்த்தம். கியூபாஸ் fuel crisis has not ended, கியூபாவின் எரிபொருள் நெருக்கடி இன்னும் முடிவடையவில்லை. And the threat of American attacks still hangs over, மேலும் அமெரிக்க தாக்குதல்களின் அச்சுறுத்தல் இன்னும் தொங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. The socialist government led by President Miguel Diaz-Canel, அதாவது அதிபர் மிகல் டியாஸ்-கேனல் தலைமையிலான சோஷலிஸ்ட் அரசாங்கத்தின் மீது அச்சுறுத்தல் உள்ளது. இங்க ஹேங்ஸ் ஓவர் அப்படின்னா அச்சுறுத்தலாக தொடர்கிறது என்று பொருள். பட் ரஷ்யாஸ் டைம்லி ஹெல்ப் ரிவீல்ஸ் தட், ஆனால் ரஷ்யாவின் தக்க நேரத்து உதவி என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், the rest of the world need not simply endure the Trump era, உலகின் மற்ற நாடுகள் ட்ரம்பின் ஆட்சி காலத்தை சும்மா பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் இந்த நிர்வாகம் சர்வதேச அமைப்பின் ஏற்கப்பட்ட எல்லா கொள்கைகளையும் உடைத்தெறிந்து கொண்டு செல்கிறது. இந்த இடத்துல என்டியோர் அப்படின்னா பொறுத்துக்கொள்வது, டெனெட் அப்படின்னா கொள்கை அல்லது கோட்பாடு. For all its flaws as a one-party state, ஒரே கட்சி ஆட்சி செய்யும் நாடு என்ற முறையில் கியூபாவிடம் பல குறைகள் இருந்தாலும், கியூபா has been an avowed member of the non-aligned movement, கியூபா அணிசேரா இயக்கத்தின் உறுதியான உறுப்பினராக இருந்து வருகிறது. has shown solidarity with the global south, global south நாடுகளுடன் தனது ஒற்றுமையை காட்டியுள்ளது. by deploying well-trained doctors for medical programs across poor countries, அதாவது ஏழை நாடுகளில் மருத்துவ திட்டங்களுக்காக நன்கு பயிற்சி பெற்ற மருத்துவர்களை அனுப்புவதன் மூலம் and has contributed materially to anti-colonial struggles for decades, மேலும் பல தசாப்தங்களாக காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டங்களுக்கும் பொருள் ரீதியாக பங்களித்துள்ளது. இங்க ஃப்ளாஸ் அப்படின்னா குறைகள், avowed அப்படின்னா உறுதியான அல்லது பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட, சாலிடாரிட்டி அப்படின்னா ஒற்றுமை, குளோபல் சவுத் அப்படிங்கிறது வளரும் மற்றும் ஏழை நாடுகளை குறிக்கும் சொல், டிப்ளாயிங் அப்படின்னா பணியமர்த்துவது அல்லது அனுப்புவது. இட் இஸ் டைம் அதர் கண்ட்ரீஸ் ரீபேட் த கியூபன்ஸ், மற்ற நாடுகள் கியூபாவிற்கு கைமாறு செய்ய வேண்டிய நேரம் இது. பை ஷோயிங் த வில் டு பிரேக் த அமெரிக்கன் பிளாக்கேட், அதாவது அமெரிக்க முற்றுகையை உடைக்கும் மன உறுதியை காட்டுவதன் மூலம் அண்ட் கண்டினியூ சாவரின் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வித் கியூபா, மேலும் கியூபாவுடன் சுதந்திரமான வர்த்தகத்தை தொடர்ந்து அசர்ட்டிங் தேர் ரைட் டு டூ சோ, அவ்வாறு செய்வதற்கு தங்களுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும். இங்க ரீபேட் அப்படின்னா கைமாறு செய்வது அல்லது திருப்பிச் செலுத்துவது, பிளாக்கேட் அப்படின்னா முற்றுகை, சாவரின் அப்படின்னா சுதந்திரமான அல்லது இறையாண்மை கொண்ட, அசர்ட்டிங் அப்படின்னா உறுதியாக கூறுவது அல்லது நிலைநாட்டுவது.
ஆஃப்டர் ஆல் த இன்டர்நேஷனல் ஆர்டர் ஹோல்ட்ஸ் ஒன்லி எல்லாவற்றிற்கும் மேலாக சர்வதேச அமைப்பு அப்போதுதான் நிலைத்திருக்கும் when its constituents accept that might does not always make right, அதாவது அதன் உறுப்பு நாடுகள் பலம் இருப்பவர்கள் சொல்வதெல்லாம் நியாயமாகிவிடாது என்பது ஏற்றுக்கொள்ளும் போது மட்டுமே. இதுல கன்ஸ்டிடியூவன்ஸ் அப்படின்னா உறுப்பு நாடுகள், might does not always make right அப்படிங்கிறது பலம் இருப்பவர்கள் சொல்வதெல்லாம் நியாயமாகாது அப்படின்னு சொல்லும் ஒரு பழமொழி. இந்த ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல். ஏன்னா அமெரிக்கா முரட்டுத்தனமா நடந்துக்கிறதையும் அவங்களோட ஏகாதிபத்திய கொள்கைகளையும் இந்த எடிட்டோரியல் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கு. ஓகே, செகண்ட் எடிட்டோரியல் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரமோஷன். ஸ்மைல்ஸ். நீங்க வொக்காபுலரிஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் அப்புறம் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் எல்லாம் கத்துக்க கஷ்டப்படுறீங்களா? அப்போ உடனே கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கிற நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ செகண்ட் எடிட்டோரியல்குள்ள போலாம். இதோட டைட்டில் அன்எக்ஸ்பெக்டட் சர்ஜ் ஆன் இந்தியாஸ் இண்டஸ்ட்ரியல் growth. சப்டைட்டில் வந்து த இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டைவர்ஜஸ் ஃப்ரம் ப்ரீவியஸ் டேட்டா. India's industrial growth held a positive surprise in February 2026. 2026 பிப்ரவரியில் இந்தியாவின் தொழில்துறை வளர்ச்சி ஒரு மகிழ்ச்சியான ஆச்சரியத்தை அளித்துள்ளது. கமிங் இன் அட் 5.2%. அது 5.2% பதிவாகியுள்ளது. மார்ஜினலி ஃபாஸ்டர் தென் த growth in January. இது ஜனவரி மாத வளர்ச்சியை விட சற்றே அதிகம். இங்க மார்ஜினலி அப்படின்னா சற்று அல்லது கொஞ்சமாக என்று அர்த்தம். Apart from November and December last year, கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களைத் தவிர February's industrial performance, பிப்ரவரி மாத தொழில்துறை செயல்பாடு as measured by the Index of Industrial Production, அதாவது தொழில்துறை உற்பத்தி குறியீடு மூலம் அளவிடப்பட்டதில் was the best in nearly 2 years. கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சிறப்பாக இருந்தது. இதுல இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அதாவது ஐஐபி அப்படிங்கிறது நாட்டில் உள்ள தொழிற்சாலைகள் மற்றும் உற்பத்திகளின் வளர்ச்சியை அளவிடும் ஒரு குறியீடு. Why this was a surprise was because இது ஏன் ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்றால் this performance diverges quite sharply. இந்த செயல்பாடு மிகவும் கடுமையாக முரண்படுகிறது. From what was indicated by the index of 8 core industries released earlier this month. அதாவது இந்த மாத தொடக்கத்தில் வெளியிடப்பட்ட 8 முக்கிய தொழில்களின் குறியீடு சுட்டிக்காட்டியதிலிருந்து முற்றிலும் மாறுபடுகிறது. இங்க டைவர்ஜஸ் அப்படின்னா முரண்படுகிறது அல்லது விலகி செல்கிறது என்று அர்த்தம். The 8 core sectors, 8 முக்கிய துறைகளான crude oil, natural gas, refinery products, coal, fertilizers, steel, cement and electricity, கச்சா எண்ணெய், இயற்கை எரிவாயு, சுத்தரிப்பு பொருட்கள், நிலக்கரி, உரங்கள், எஃகு, சிமெண்ட் மற்றும் மின்சாரம் ஆகியவை saw their combined growth slow to 2.3% in February. பிப்ரவரியில் அவற்றின் ஒருங்கிணைந்த வளர்ச்சி 2.3% குறைந்துள்ளது. About half the growth rate in January. இது ஜனவரி மாத வளர்ச்சி விகிதத்தில் சுமார் பாதியாகும். These core sectors have a weightage of about 40% in the IIP. இந்த முக்கிய துறைகள் IIPயில் சுமார் 40% பங்கை கொண்டுள்ளன. And so, the expectation was that they would drag the IIP down too. எனவே இவையும் ஐஐபியை கீழே இழுக்கும் என்பதே எதிர்பார்ப்பாக இருந்தது. இங்க வெயிட்டேஜ் அப்படின்னா முக்கியத்துவம் அல்லது பங்கு, டிராக் டவுன் அப்படின்னா கீழே இழுப்பது அல்லது குறைப்பது என்று அர்த்தம். Yet something else happened. ஆனாலும் வேறு ஏதோ நடந்துள்ளது. This would imply that இது எதை குறிக்கிறது என்றால் sectors outside the core ones did well. முக்கிய துறைகளை தாண்டிய மற்ற துறைகள் சிறப்பாக செயற்பட்டுள்ளன. இதுல இம்ப்ளை அப்படின்னா உட்குறிப்பாக உணர்த்துவது என்று அர்த்தம். மோஸ்ட் நோட்டபிளி, மிக முக்கியமாக த மேனுஃபேக்சரிங் செக்டர் இந்த ஐஐபியில் உள்ள உற்பத்தி துறை saw growth accelerate to a respectable 6% in February. பிப்ரவரியில் 6% என்ற மரியாதைக்குரிய அளவிற்கு வளர்ச்சியை எட்டியுள்ளது. The capital goods sector's growth accelerated to a 28-month high of 12.5%. மூலதன பொருட்கள் துறையின் வளர்ச்சி கடந்த 28 மாதங்களில் இல்லாத அளவுக்கு 12.5% உயர்ந்துள்ளது. On an already strong base of 8.1%. இது ஏற்கனவே 8.1% என்ற வலுவான அடித்தளத்தின் மீது நிகழ்ந்துள்ளது. இதுல கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னா மூலதன பொருட்கள், அதாவது எந்திரங்கள், கருவிகள் போன்ற மற்ற பொருட்களை உற்பத்தி செய்ய பயன்படும் பொருட்கள்.
These are good signs for labor and capital. இவை உழைப்பிற்கும் மூலதனத்திற்கும் நல்ல அறிகுறிகளாகும். What is more concerning is that some elements of consumer demand are going in the opposite direction. மிகவும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் நுகர்வோர் தேவையின் சில கூறுகள் எதிர் திசையில் செல்கின்றன. Consumer durables grew 7.3%. நுகர்வோர் உழைக்கும் பொருட்கள் 7.3% வளர்ச்சியடைந்தன. But consumer non-durables contracted 0.6%. ஆனால் நீண்ட காலம் உழைக்காத நுகர்வோர் பொருட்கள் 0.6% குறைந்துள்ளன. The second consecutive month of shrinkage. இது தொடர்ந்து இரண்டாவது மாதமாக ஏற்படும் சுருக்கமாகும். இங்க கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படின்னா டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற நீண்ட காலம் உழைக்கும் பொருட்கள். நான் டியூரபிள்ஸ் அப்படின்னா உறவு பொருட்கள், சோப்பு போன்ற நீண்ட காலம் உழைக்காத அல்லது உடனடியாக பயன்படுத்தும் பொருட்கள். கண்ட்ராக்டட் அல்லது ஷ்ரிங்கேஜ் அப்படின்னா சுருங்குதல் அல்லது குறைதல் என்று அர்த்தம். It had contracted in February last year as well. கடந்த ஆண்டிலும் இது குறைந்திருந்தது. So this was not a statistical anomaly. அதனால் இது ஒரு புள்ளிவிவர முரண்பாடு அல்ல. இதுல anomaly அப்படின்னா இயல்புக்கு மாறான ஒன்று அல்லது முரண்பாடு என்று பொருள். In general, spending on non-durables involves greater discretion on a day-to-day basis. பொதுவாக நீண்ட காலம் உழைக்காத பொருட்கள் மீதான செலவு அன்றாட அடிப்படையில் மக்களின் விருப்பத்தை பொறுத்தே அமையும். And so is a better gauge of consumer sentiment. எனவே இது நுகர்வோர் மனநிலையை அளவிடுவதற்கான ஒரு சிறந்த அளவுகோலாகும். இங்க டிஸ்கிரிஷன் அப்படின்னா விருப்பம் அல்லது சுய முடிவு என்று அர்த்தம். கேஜ் அப்படின்னா அளவுகோல் என்று பொருள். சென்டிமெண்ட் அப்படின்னா மனநிலை அல்லது எண்ணம் என்று பொருள். At the moment, தற்போதைக்கு, at least this data suggests that sentiment is low. குறைந்தபட்சம் இந்த தரவு நுகர்வோர் மனநிலை மந்தமாக உள்ளதை சுட்டிக்காட்டுகிறது. This also correlates with the new series of national accounts data. இது புதிய தேசிய கணக்கு தரவுகளுடனும் ஒத்துப்போகிறது. அதாவது ஜிடிபியில் குடும்ப செலவினங்களின் பங்களிப்பு சுருங்கி வருவதை அது காட்டுகிறது. இதுல correlates அப்படின்னா ஒத்துப்போகிறது என்று அர்த்தம். The government should also look into why the IIP and the 8 core industries index moved in opposite directions in February. Februaryயில் IIP மற்றும் 8 முக்கிய துறைகளின் குறியீடு ஏன் எதிர் திசைகளில் நகர்ந்தன என்பதை ஆராய வேண்டும். The two are normally highly correlated, and so a divergence is immediately noteworthy. அதனால் இவற்றில் ஏற்படும் விலகல் உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒன்றாகும். இங்க noteworthy அப்படின்னா கவனிக்கத்தக்கது என்று அர்த்தம். From the looks of things, நடப்பதை வைத்து பார்த்தால் February strong IIP performance is likely to be a short-lived acceleration. February மாதத்தின் வலுவான IIP செயல்பாடு குறுகிய கால வளர்ச்சியாகவே இருக்கும் என தோன்றுகிறது. இதுல short-lived அப்படின்னா குறுகிய காலம் மட்டுமே இருக்கக்கூடிய. The West Asia crisis is already having an impact on the economy. மேற்காசியாவில் உள்ள நெருக்கடி ஏற்கனவே பொருளாதாரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. The monthly economic review by the Finance Ministry has said that நிதி அமைச்சகத்தின் மாதாந்திர பொருளாதார ஆய்வு என்ன கூறியுள்ளது என்றால் early high frequency economic indicators for மார்ச் மாதத்திற்கான ஆரம்பகால உயர் அதிர்வெண் குறியீடுகள் pointing towards a moderation in economic momentum. பொருளாதார வேகத்தில் ஒரு மிதமான தன்மையை சுட்டிக்காட்டுவதாக கூறியுள்ளது. இங்க indicators அப்படின்னா குறியீடுகள், moderation அப்படின்னா மிதமாதல் அல்லது குறைதல் என்று அர்த்தம், momentum அப்படின்னா வேகம் அல்லது முன்னேற்றம் என்று அர்த்தம். The longer the war persists, எவ்வளவு காலம் போர் தொடர்கிறதோ, the sharper this moderation is likely to be. இந்த மிதமான தன்மை அவ்வளவு கடுமையாக இருக்கும். இதுல persists அப்படின்னா தொடர்கிறது என்று அர்த்தம். On a positive note, ஒரு நேர்மறையான விஷயமாக, while what is being measured might turn dismal, அளவிடப்படும் விஷயங்கள் மோசமாக மாறினாலும், how it is being measured will soon improve. அது எப்படி அளவிடப்படுகிறது என்ற முறை விரைவில் மேம்பட உள்ளது. இங்க dismal அப்படின்னா மோசமான அல்லது வருத்தமளிக்கக்கூடிய என்று அர்த்தம். The new and upgraded series of IIP data will be released in May. புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட IIP தரவுகள் மே மாதம் வெளியிடப்படும். As the new GDP and CPI have done, புதிய GDP மற்றும் CPI எப்படி செய்ததோ அதே போல the new IIP is sure to provide a clearer picture of the economy. அதாவது நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை தெளிவாக காட்டும். இங்க CPI அதாவது Consumer Price Index அப்படிங்கிறது பணவீக்கத்தை அளவிடும் முறை.
இந்த 2வது எடிட்டோரியலோட டோன் என்னன்னு பாத்தீங்கன்னா அனலிட்டிக்கல். ஏன்னா ஆசிரியர் பொருளாதார தரவுகளை வச்சு எந்த துறை வளருது எது குறையுது அப்படின்னு ரொம்ப ஆழமா பகுப்பாய்வு செஞ்சிருக்காரு. நாம இப்போ பாட்காஸ்டோட முடிவுக்கு வந்துட்டோம். போறதுக்கு முன்னாடி ஒரு செம்மையான அறிவிப்பு. நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி சாயந்தரம் 7 மணிக்கு எடிட்டோரியல் வொகாபுலரி லீக் குவிஸ் நடக்குது. இந்த அன்னைக்கு வந்த எடிட்டோரியல் வொகாபுலரிய கவர் பண்ற இந்த குவிஸ் நிஜமாவே IPL ஃபார் எடிட்டோரியல் வொகாபுலரி தாங்க. இதுல மந்த்லி லீக்ஸ், ஸ்கோர்ஸ், அப்புறம் சூப்பரான ரிவார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வொகாப் லீக்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உங்களை வேற ஒரு செம்மையான பாட்காஸ்ட்ல சந்திக்கிறேன். Until then, bye from Malar. Take care.